ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நான் உனக்கு கூறிய அதிர்ஷ்ட நாள் இன்றைய நாளாக தான் விடிஞ்சிருக்கு. இன்னும் சற்று நேரத்தில் நீ கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு அற்புதமான அதிசய விஷயம் நடக்க போகுது. உன் வாழ்க்கையவே தலைகீழாக மாற்றி அமைச்சு இனி நடக்கக்கூடிய விஷயங்களையும் நல்லதாக நடத்தி முடிக்கப் போகிறேன் என் செல்லமே. வாழ்க்கையில் விலை மதிக்க முடியாத அனுபவங்களையும் பாடங்களையும் கற்றுக் கொடுக்கறது பள்ளிகளோ கல்லூரிகளோ கிடையாது. மனிதன் பணம் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய அந்த வாழ்க்கையும், பசிச்ச வயிறுக்கு உணவு கிடைக்காமல் ஏங்கிக் கொண்டிருக்கிற அந்த காலமும், ஏன் தான் எல்லாமே இப்படி தவறாக நடக்குதோன்னு மனம் உடைஞ்சு சோர்ந்து போயிருக்கிற அந்த காலமும் சேர்ந்து தான் மனிதனுக்கு வாழ்க்கையில் பல பாடங்களை சொல்லிக் கொடுக்கும். இது மூணில் ஒரு விஷயத்தை நீ அனுபவித்திருக்கிறாய் தானே. ஒரு சில சமயங்களில் வயிறு பசிக்கும் போது சாப்பிட முடியாத சூழ்நிலை உனக்கு இருந்திருக்கு. கையில் காசு இல்லாமையும் கஷ்டப்பட்டிருக்க, கையில் காசு இருந்தும் கூட சாப்பிட முடியாமல் தவிச்சிருக்க. அதே நேரத்தில் உன்கிட்ட உள்ள எவ்வளவோ வசதிகள் இருந்தும் கூட பணம் இல்லாமல் அவசரத்துக்கு என்ன செய்கிறதுன்னு தவிச்சு நிற்கும் போது யாரை கேட்கலாம், யாருமே நமக்குன்னு இல்லையான்னு எத்தனையோ விதமான எதிர்ப்புகளையும் யோசனைகளையும் சூழ்நிலைகளையும் சந்தித்தாய் தானே. என்னடா எனக்குன்னு உதவி செய்ய யாருமே இல்லையா, இந்த சாயப்பா கூட என்னை கைவிட்டுட்டாரான்னு சில சமயங்களில் நீ மனமுடைந்து சோர்ந்து போன சூழ்நிலையும் உன் வாழ்வில் வந்து போனது தானே. இது எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வரதுக்காக தான் இப்போது இந்த அதிர்ஷ்ட நாளை உனக்கான நாளாக நான் மாற்ற போகிறேன். இனிமே இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலை உன் வாழ்வில் வரவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போது இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றியமைச்சு உன் வாழ்க்கையை தலைகீழாய் மாறும்படி அற்புதங்களை நிகழ்த்தப் போகிறேன். புரியாதவங்களுக்கு தான் ஒரு விஷயத்தை விளக்குறதுக்காக 1000 உதாரணம் சொல்லணும். ஆனால் புரிந்தவர்களுக்கு அழகான ஒரு சிரிப்பே போதுமல்லவா. நீ எப்போதும் முகத்தில் புன்முறுவலை வைத்துக்கொண்டு எல்லாரையும் எதிர்கொள்ள தயாராகு. இங்கே எத்தனை கோடி மனிதர்கள் இருக்காங்களோ அத்தனை பேரும் ஆளுக்கு ஒரு நியாயத்தையும், ஆளுக்கு ஒரு விஷயத்தையும், ஆளுக்கு ஒரு வாக்குவாதத்தையும் வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. யார் என்ன சொன்னாலும் சரி சரின்னு கேட்டுக்கிட்டு கடந்து போய்கிட்டே இரு. ஏன்னா 10 பேர் சேர்ந்து சொல்கிறாங்கன்றதுக்காக ஒரு பொய் என்பது உண்மையாக மாறிவிடாதல்லவா. நீதியும் நேர்மையும் தர்மமும் ஒன்றே ஒன்றுதான். அது ஆளுக்கேற்ற மாதிரியும் நேரத்துக்கேற்ற மாதிரியும் மாற்றிக்க முடியாது. ஓ மனசுக்கு எது சரின்படுதோ அதன்படி நியாயமாக உன் செயல்களை செய்து வா. ஏதாவது ஒரு விஷயம் மனசை கஷ்டப்படுத்தும் போது ரொம்ப நீ அழுதுற, அதுக்கு பிறகு ஒரு மனத்தெளிவு வருகிறதல்லவா. அப்போது நீ எடுக்கக்கூடிய முடிவு என்பது நிச்சயம் சரியானதாக தான் இருக்கும். அதனால தான் கண்ணீர் விட்டு கலங்குறதுல தப்பே இல்லை. ஆனால் கலங்கிக்கிட்டே இருக்காத, நீ கோழையாக போயிடுவேன்னு சொல்கிறேன். கண் கலங்கும் போது, மனம் வெம்பி தவிக்கும் போது உன் மனசுக்குள்ளேருந்து ஒரு நல்ல வழியை நான் காட்டுறேன். நீ ஒருபோதும் ஆசைக்கும் அன்புக்கும் அடிமையாகிவிடக்கூடாது செல்லமே. ஏன்னா இது இரண்டும் செஞ்சு ஒன்று அடிமையாக்கிடும். ஏதோ ஒரு விஷயத்தை இழப்பதன் மூலமாக தானே நீ ஏதோ ஒன்றை பெறப்போகிறாய் என அர்த்தம். நீ இத்தனை காலம் இழந்ததெல்லாம் உன்னுடைய சந்தோஷத்தை கிடையாது. உனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் விளக்கும்படியும், உன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை விட்டு விலகி வரும்படியும் தான் உனக்கான இழப்புகளை இப்போது நான் தரப்போறேன். இனிமே நீ பெறப்போவது என்பது சாந்தியும் சமாதானமும் அன்பும் பண்பும் நிறைந்த வெற்றிகரமான வாழ்க்கை. நம்பிக்கையோடு காத்திரு என் செல்லமே. உன் வாழ்வில் நீ இன்று முதல் எல்லாமே நல்லதாக நடக்கும்படி மாபெரும் அதிசயத்தை நிகழ்த்தத்தான் போகிறேன். நீ இழந்தது கோபமும் மனக்குழப்பமும் எல்லாம் சரியாகி இனிமே பெறப்போவது அன்பும் பாசமும் மன நிம்மதியுமாக இருக்கும்படி பார்த்துக்கிறேன். இந்த நிமிஷம் மனசில் இருக்கக்கூடிய பாரங்களை எல்லாம் இறக்கி வச்சுட்டு சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே நகர்ந்து போக கற்றுக்கோ. அடுத்த நிமிட வாழ்க்கை உனக்கு ஆரோக்கியமாகவே இருக்கும்படி நான் செய்வேன். வெளிச்சம் இருக்கிற இடத்துல போய் அலங்கார விளக்கா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இருளான இடத்திற்கு தானே மெழுகுவர்த்தி தேவை. அதே போல உன்னுடைய தேவை எல்லாருக்கும் இருக்கும்படியும், எல்லாரும் உன்னை தேடி வந்து பார்க்கும்படியும், பேசும்படியும், கொண்டாடும்படியும், உன்னை பேரோடும் புகழோடும் நான் வாழ வைப்பேன். உன் வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரமானது இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வரப்போகும் நிம்மதி நிறைந்த சந்தோஷமான வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராகு. ஓம் சாய்ராம்.